அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றையோட நம்ம வெந்தயக்கீரை செடிக்கு 13 நாட்கள் ஆகிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பச்சை பசேன்னு அப்படியே கண்ணுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிது இந்த க்ரீன் கலரை பார்க்கும்போது. அப்புறம் இந்த செடியை நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த செடியை நம்ம கட் பண்ணி எப்படி வாஷ் பண்ணி பொரியல் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவே. இந்த செடியை நான் ரொம்பவே சிம்பிளாக தான் வளர்த்தேங்க. அதாவது ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஷூ பாக்ஸ் தான், கார்ட்போர்ட் பாக்ஸு. இதோட நீளம் மற்றும் அகலம் உயரம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதோட கால் பகுதி, அதாவது அரை பகுதிக்கு கொஞ்சம் கீழே மண் போட்டிருந்தேன். அப்புறம் ஃபுல்லாகவே செடி தான். இந்த செடி 13 நாள் மட்டுமே முடிஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் அதோட இலைகளும் அதோட தண்டு பகுதியும் அப்படி தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கு. அப்படி ஒரு பசுமையாக இருக்குது. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செடி பக்கத்தில் போய் நல்ல மூச்சு காற்றை உள்வாங்கணும் அப்படின்னா, அந்த மண்ணோட வாசனையும் அந்த தண்டு இலையோடு சேர்ந்த அந்த வெந்தயத்தோட வாசமும் அப்படி ஒரு ரம்மியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், அந்த இலையோடு சேர்ந்து தண்டு பகுதி வர, அதாவது மண்ணுக்கு மேலே உள்ள தண்டோட மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது இப்படி வேரோடே வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம பிடுங்கும்போது அதில் நிறைய மண்ணை கேட்ச் பண்ணிவிட்டு அது பிடிச்சிட்டு தான் வரும். இதை நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால இந்த மண்ணும் வேஸ்ட்டாக போயிடும், தண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். கரெக்டாக அந்த தண்டு பகுதியை மட்டும் பிடிச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மண் இருக்குல்ல, அந்த மண், அந்த வேர் பகுதி இருக்குல்ல, இப்போ இந்த இதில் இந்த மண், அதோட வேர் எல்லாமே அதில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இது ஒரு 4-5 நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அதுலேயே மக்கி உரமாயிரும். ஸோ அடுத்த சீடு போடுறதுக்கு இந்த மண் நம்மளுக்கு ரொம்பவே, அதாவது ரொம்ப சத்தான மண்ணாக இருக்கும். அப்புறம் ஒன்லி 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கிட்ட கீரை கிடச்சிருக்குங்க. ஒரு வெந்தயம் கூட வேஸ்ட்டாக போகல. அதாவது எந்த ஒரு செடியுமே பூச்சி எதுவுமே பாதிப்பு இல்லாமல் நான் வளர்த்து எடுத்திருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நேராக டேப் தண்ணியில் அப்படியே ரன்னிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரியும் வாஷ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கீரை, நான் கொஞ்சமான கீரை தான் போட்டிருக்கேன். இப்படி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேலே நல்லா அலசினீங்கன்னா மேலே இந்த ஸ்கின்னெல்லாம் வந்துடும். இப்படி நீங்கள் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரியல் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வாயகன்ற மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். சாரி, இந்த கிளிப்பு மிஸ் ஆகிட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெந்தய கீரையில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் நான் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் வத்தல் நல்லா காரமான வத்தல். நான் 2-3 வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த வெந்தயக்கீரை பொரியல் 2 விதத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இது 3ஆவது விதம். இப்போ ஒரு 1/2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து 1/2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் உண்மையிலே நீங்கள் நம்புவீங்களோ நம்பளையோ கொஞ்சம் கூட கசப்பு இல்லை இந்த கீரையில். அதாவது இப்போ நம்ம பஸார்லேருந்து வாங்கிட்டு மார்க்கெட்டில் வாங்கின கீரை கூட ஒரு வித்தியாசமான ஊமை கசப்பு கசக்கும். இதில் ஒரு பிட்டு கூட கசப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன்.
கொஞ்சம் பெரிய கிழங்கா பார்த்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சில்லி பொடி. இந்த பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க, பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு இந்த உருளைக்கிழங்கை மட்டுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 95% குக் ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து கீரை சேர்த்துக்கலாம். கீரை வந்து நீங்கள் வந்து முழுசாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா 1 2 கட் பண்ணலாம், அல்லது 3 கட் பண்ணி போடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்காமல் இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வந்து மூடக்கூடாது. நீங்கள் வந்து என்றைக்குமே இந்த வெந்தயக்கீரை கசப்பான பொருட்களை சமையல் பண்ணும்போது மூடாமல் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு வந்து வெளியில் போயிடும், அதாவது எவாப்ரேட் ஆயிரும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த கீரை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்பொழுது சுவையான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் கீரை வளர்த்து நீங்களே அதை அறுவடை செய்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த வீடியோவுக்கு ரிசல்ட் சொல்லுங்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.